pregnancy cravings அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். pregnancy cravings அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருக்குமே பெரிய ஹெட்டேக்கா. வணக்கம், நான் டாக்டர் யோகசாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட கிளினிக்கல் லீட். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இப்போ வர எல்லாருமே வெயிட் கெயின் அதிகமாக இருக்குன்றப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஏன் இப்படி ஆகுது, என்ன பிரச்சனைன்னு கேட்டு பார்த்தா ஃபைனலாக நமக்கு வர ரீசன் காலையிலேயே என் ஒய்ஃப் எதுவுமே பெருசாக சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் ஆவரேஜ், ஈவினிங் 6க்கு மேலே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, அந்த ஃப்ரைட் சிக்கனை வாங்கி கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த கிரேவிங்ஸை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இதை எப்படி பார்க்கணும்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் சொல்கிற ரீசனை இது நான் கேட்கல, என்னோட குழந்தை வந்து கேட்குது, உள்ள இருக்க பாப்பா வேணும்னு சொல்லுது அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. இது நம்ம வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. இது பாடி கொடுக்குற ஒரு சிக்னலாக இருக்கலாம். சம்டைம்ஸ் டீஹைட்ரேஷன், நீர் சத்து குறையிறப்ப கூட ஈவினிங் ஆக ஃபுட்டோட கிரேவிங்ஸ், சுகரோட கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதை கரெக்டாக கவனமான முறையில் நம்ம பார்க்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைவர்ஷன்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டால் அந்த ஃபுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க ஈவினிங் ஆனால். அதை பார்க்க அதனாலேயே ஸ்டிமுலேட் ஆகி கூட இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ என்னதான் பண்ணுறது டாக்டர், கிரேவிங்ஸ் வந்தால் நான் என்ன பண்ணுறது, நைட் அப்போ நான் பட்டினியோடு இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இந்த கிரேவிங்ஸ் வரப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, உங்களோட டே டைம் ஃபுட்டில் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. சால்ட் கண்டென்ட், அதாவது இளநீ, மோர், அந்த மாதிரி ஐட்டம்ஸை நிறையா டயட்டில் எடுத்துக்கோங்க. தேவையான அளவில் புரதங்கள், தேவையான அளவில் கொழுப்பு சத்து இருக்கிற ஃபுட்ஸு, அதாவது பன்னீர் ஐட்டம்ஸு, கீ, பட்டரு, எக்கு, சிக்கனு, தென் சுண்டல், கொண்டக்கடலை, அந்த மாதிரி புரத சத்து இருக்கிற ஃபுட்ஸை டே டைமில் நல்ல அளவில் எடுத்துக்கோங்க. இது உங்களோட டயட்டில் கம்மியாக இருந்தாலும் ஈவினிங் ஆக கிரேவிங்ஸ் அதிகமாகலாம். ஸ்டில் இதெல்லாம் பண்ணிட்டும் எனக்கு கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதோட குவான்டிட்டியை ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க. அதை ஹெல்த்தியான ஒரு சாய்ஸாக எடுத்துக்கோங்க. அதுவும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக. சப்போஸ் ஸ்வீட் கிரேவிங்ஸ் உங்களுக்கு வருதா, நேச்சுரல் ஸ்வீட்ஸ் ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ணுறது, டேட்ஸை கன்சியூம் பண்ணுறது, மினிமலான குவான்டிட்டியில், அன்லெஸ் யூஆர் நாட் அ டயபெட்டிக், அந்த மாதிரி குவான்டிட்டியை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்டில் எல்லாம் பண்ணி எனக்கு அந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுன்னா திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரீசெண்டாக பண்ணியிருந்தாலுமே கூட உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸை, உங்களோட கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு, உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரேவிங்ஸை சாதாரணமாக எடுத்துக்காம அது கண்ட்ரோலாக இருங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களோட வெயிட் கெயின் கண்ட்ரோல் ஆகும். அன்னெசரியாக டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்லை பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம்.